ஜெபம் செய்வோம். மீண்டுமாக ஒரு ஓய்வு நாளை காண செய்திருக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் ஒரு சிலராக கூடி இந்த இடத்துல நாமத்தை மகிமைப்படுத்தவும் அநேக மக்களுக்காக ஜெபிக்கவும் கொடுத்த மாபெரும் கிருபைக்கான நன்றிகளை எடுக்கிறோம். மட்டுமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வந்திருக்கிறேன். கொடிய நோயினுடைய ஆண்டவரை உக்கரத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவரே நீரைகளை பாதுகாத்துக் கொண்ட மேலான கிருபைகளுக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த ஆராதனைகளை நீர் எங்களோடு பிரசன்னமாகி தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற வராத மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் கர்த்ததாமே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்தவாறே பாமாலையில் 2வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் நல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். வாசிக்க தெரிவிக்கப்பட்ட சுவிசேஷம் லோக்கான நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 50 முடிய அடங்கியுள்ள கர்த்தருடைய வார்த்தையை வாசி கேட்போம். லோக்கா 34 முதல்
கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்த வேளையும் அவர் அப்பத்தை பெட்டியில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவரை நோக்கி, நீங்கள் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவி இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாயும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் துண்டையும் தேன்கொட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசே நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதையெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மண்ணை அவர் திறந்து அவளை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மருத்துவரிடம் எடுத்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னத்திலிருந்து வரும் பலனால் தர்பிக்கப்படுவதற்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவள் அழைத்துக் தம்முடைய கைகளை ஆசீர்வதித்தார் என்பதை பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா, மானின் கால்கள் என் கால்களை பலப்படுத்தும். மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். நூனின் குமாரனை போல என்னையும் நூனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா. அன்பு நிறைந்த எங்கள் பரமதகப்பனே, மீண்டுமாக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றிகளை எடுக்கிற தகப்பனே. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. அந்த விதமாக
என் தேவனாய் கர்த்தர் எங்கள் மீது இரக்கம் பாராட்டினவராக இந்நாளிலே எங்களை உயிரோடு காத்து எங்கள் தேவைகளை தந்து பராமரித்து கொண்டிருக்கிறீர். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தரும்படியாக கெஞ்சுகிறோம். நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளாக பலன் கொள்ள கிருபை தாரும். பலன் ஒன்றுமில்லை தருவா என்று சொல்லி பாடினது போல ஆண்டவரே நீர்தாமே சத்துவத்தினாலே நீரை எங்களை பலப்படுத்தும்படியாக செய்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நாளிலே விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக கெஞ்சுகிறோம். என்னென்ன தேவைகளுக்காக என்னுடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளை தரும்படியாக செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்திலே எம்மாவூருக்கு போன 2 பேருக்கு ஆண்டவர் தரிசனமானதை குறித்து நாம் அங்கே பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக 11 பேருக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த நாளிலே வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே நாம் பார்த்திருக்கிறோம். இதிலே இறுதியாக 3 காரியங்கள் உண்டு. அதற்கு முன்பதாக முதலாவதாக ஆண்டவரை விசுவாசியாத அந்த சீசர்களுக்கு தன்னை அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று நம்புவதற்காக அவர் செய்ததான சில செயல்களையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், எதிர்பார்ப்போடு எருசலேமுக்கு சென்றவர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாய் எம்மாவூருக்கு சென்றார்கள். எம்மாவூரிலே இயேசுவை கண்டவர்கள் மீண்டுமாய் எருசலேம் நோக்கி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் நம்மை நம்புகின்ற பொழுது அதை வீணாக போகிற செய்கிற ஆண்டவர் அல்ல. என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன விதமாக அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக உண்மையாகவே நம்பிக்கைக்கு பாத்திரவானாக ஆண்டவர் செயல்பட்டதை அங்கே நாம் பார்க்கிறோம். எம்மாவூரிலே ஆண்டவரை கண்டுகொண்ட அந்த சீஷர்கள் உடனடியாக அந்த உந்துதலும் அந்த ஆச்சரியமும் அந்த மகிழ்ச்சியும் அவர்களை அடுத்த நிலைகளிலே இருக்கிறவர்களுக்கு செய்தி அறிவிக்கும்படியாக உடனடியாக எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமிலே வந்த பொழுது அங்கே இருக்கிற சீசர்களிடத்திலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லி எங்களோடு இப்படியெல்லாம் வந்தார். அப்பத்தை பிட்டு தருகின்ற பொழுது எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் அவரை பார்த்தோம், கண்டோம் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியினுடைய அந்த பெருக்கிலே அவர்கள் இங்கே வந்து சொல்லுகிறார்கள். அப்படி அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலேயே இயேசு அங்கே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம். ஒரு கலக்கத்திலே ஒரு பயத்திலே அவர்கள் அங்கே நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கல்லறையிலிருந்து அவருடைய சீசர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அங்க இருக்கிற அங்க ஆசாரியர்கள் அங்க இருக்கிற மற்ற சங்கத்தார்கள் எல்லாம் சேர்ந்து சிலரை பயமுறுத்தி சொல்ல வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒருவேளை இந்த சீசர்கள் வெளியே வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்கிறது, உயிருக்கு கூட ஆபத்து இருக்கிறது. அந்த நிலையிலே தான் அவர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த பயத்தை நீக்குவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே உள்ளே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உண்மையாகவே பயத்திலே கலக்கத்திலே குழப்பத்திலே இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையும் அதுதான், உங்களுக்கு சமாதானம். ஏனென்று சொன்னால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை உருவாக்கின நம்முடைய தேவன், தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். நாம் தான் சில நேரங்கள்ல அதை மறந்துட்டு நம்ம கவலைகளையே வைத்துக் கொண்டு நாம் குழம்பிக் கொண்டே இருக்கிறோம். அந்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்று உடன்படிக்கையை நம்மிடத்தில் செய்திருக்கிறாரோ அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற ஆண்டவராக பார்க்கிறோம். உடன்படிக்கை என்று சொன்னால் ஒன்று ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்கிறோம், இரண்டாவதாக திருவிருதின் மூலமாக உடன்படிக்கை செய்கிறோம். அந்த உடன்படிக்கையிலே அவர் மாறாத ஆண்டவர், அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத ஆண்டவர். ஆகவே அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய குழப்பமான சூழலிலும் கூட, ஒருவேளை தொய்ந்து போன நிலையிலும் கூட, நம்பிக்கையிலிருந்து போகிற நேரத்திலும் கூட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்று சொன்னால் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அங்கே அவர்களை அவர் உற்சாகப்படுத்துவதையும் அவரிடத்தில் அவர் மகிழ்ச்சியை கொடுப்பதையும் அங்கே பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்துல அங்க இருக்கிற அந்த 11 பேரும் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, இது எப்படி திடீர்னு உள்ள வந்து சமாதானம் சொல்றாரு, இவர் ஒரு ஆவியா இருப்பாரோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனசுல கலக்கம் வருது.
என்ன நேற்று இறந்துட்டாருனாங்க, என்ன உயிர்த்திருந்தாருன்னு சொன்னாங்க அப்படின்னா கூட கதவை திறந்து வந்தா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இது அப்படி இல்லை, திடீர்னு வந்தாரு சமாதானம் சொல்றாரு அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு பயம் தான். ஒருவேளை இது ஒரு ஆவியா இருக்குமோ, நம்ம இதுல பார்த்தா பேயா இருக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. உடனடியாக அந்த யோசனையை கண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் என்று நீங்கள் அறியும்படிக்கு என் கால்களை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறதே, ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தன்னை அடையாளப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் அதை மீண்டுமாக அவருக்கு தெளிவாக சொல்லுவதை அங்கே பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக அதுலயும் அவங்க நம்பல அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் யோசிக்கிறார். இன்னும் கொஞ்சம் நம்ப வைக்கிறதுக்கு என்ன அடுத்த வழி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது, எனக்கு சாப்பாடு கொடுக்கன்னு கேட்கிறாரு. இப்பமாவது என்ன நம்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பிலே ஆண்டவர் சொல்லுகிறார். புசிக்கிறதற்கு ஏதாவது இங்கே உண்டா என்று கேட்கிறார்கள். உடனே அவங்க ஒரு உற்சாகம் இருக்குது, அதிர்ச்சியும் இருக்குது, ஒரு பக்கம் பயமும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுத்துதான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க அங்க இருக்கிறதான பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்ப என்னன்னா இப்பமாவது என்ன நம்பிடுவாங்களான்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்பவும் கூட அவங்ககிட்ட என்ன இல்லைன்னா அவங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறாங்க. அதுல நம்ம பார்க்கிற பொழுது கொடுத்தார்கள். முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா அவங்க ஒரு அந்த நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இறுதியில் சந்தையில் எழும்புகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் அந்த குழப்பத்தின் மத்தியில் அவங்க இருக்கிறது பார்த்து கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுகின்ற போது சொல்லுகிறார், அந்த பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் மீண்டுமாக ஞாபகப்படுத்தி 44 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. இப்ப நடந்திருக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் சங்கீதம் சொல்லப்பட்ட அனைத்துமே இப்போது நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு அந்த வேத வாக்கியம் அறிந்து கொள்ளும்படியாக மனதை அங்கே திறக்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவரை அங்கே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை அங்கே பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் முடித்த பின்பு ஆண்டவர் அவருக்கு சொல்கிற வார்த்தை என்ன சொன்னால், இதுதான் கடைசியாக வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை. 47 வசனத்திலே அங்கே சொல்கிறார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கத்தை தொடர்ச்சியாக செயல்படுவதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள், நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அங்கே உறுதிப்படுத்துவதை அங்கே பார்க்க முடிகிறது. முதலாவது மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும். இந்த மனம் திரும்புதல் பாவம் மன்னிப்பு. பாவம் மன்னிப்பு வேணும்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல எந்த பாவத்தை செஞ்சால் தவறு செஞ்சால் பரிகாரமாக ஆடுகள், கோழிகள், புறாக்கள், மாடுகள் இவைகள் பலி செலுத்தப்பட்டு வந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவே அவர் பலியாக ஆகிவிட்டார். ஆகவே இனி அந்த பலிகள் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீங்கள் மீட்பை பெற முடியும் என்பதற்கான அந்த நற்செய்தியை நீங்கள் எருசலேமில் இருந்து துவங்கி என்ன செய்யணுமா, உலகம் முழுவதுமாக சர்வ நிலைகளிலேயுமே என்ன சொல்லுகிறார், எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அது பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை என்பதாக இந்த உலகம் அப்படிங்கிறதுலேயும் அதே மாதிரி ரட்சிப்பு என்பதிலேயும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்காகத்தான் ஆண்டவருடைய ரட்சிப்பு இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்களுக்கு விடுதலை பண்ணக்கூடிய ஒரு நியாயாதிபதி வருவார், ஒரு ரட்சகர் வருவார். ஆனா இப்பொழுது வந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஆண்டவர், இந்த ரட்சகர், இவர் இஸ்ரவேல் மக்கள் அவருக்கு மட்டும் அல்ல, உலகம் முழுவதுக்கும் இருக்கிற அத்தனை மக்களுடைய மீட்புக்கும் இவர்தான் மூல காரணர், இவர்தான் அது பொறுப்பாளி என்பது போல அங்கே சொல்லுகிறார். அதான் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை பணத்தை கொடுத்து பெற முடியாது. அதற்கு மனம் திரும்புதல் மிக அவசியம். மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நான் செய்தது குற்றம் என்று சொல்லி மனஸ்தாபப்பட வேண்டும். மனஸ்தாபப்பட்டால் மட்டும்தான் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பினால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பாவ மன்னிப்பை பெற முடியும். ஆகவே பழைய நிலைகளில் அல்ல, ஆடுகளை அல்லது புறாக்களை அல்லது ஆட்டுக்குட்டிகளை இவைகளை செலுத்துவதனால் உள்ள பரிகாரங்கள் அல்ல. இப்பொழுது நான் செய்து தவறு என்று சொல்லி உணர்ந்து
நான் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் மன்னிப்பை தருகிறார். இது மிக லகுவான இலவசமான ஒரு புதிய வாழ்விற்கான ஒரு உருவாக்கமாக அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த எருசலேமுக்கு எதிர்பார்ப்போடு கூட வந்தார்களோ அந்த எருசலேமில் இருந்துதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கிறது. அவங்க நினைச்சது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவா எருசலேம்ல உட்கார்ந்துருப்பாரு, நம்ம எல்லாம் அமைச்சர்களா உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பழைய ஏற்பாடு சிந்தனையிலே ராஜா அந்த கான்செப்டை வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ உங்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதுக்கும் நான் என்ன செய்கிறேன், அரசனாக இருக்கிறேன் என்ற அந்த புதிய சகாப்தத்தை ஆண்டவர் அங்கே தருகிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுமே அவருடைய சொந்த படைப்புகளே. இன்னைக்கு கூட இந்த கொரோனா அப்படிங்கிற வைரஸை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம். இது நிமித்தம் வருகிற அழிவை குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு விடுதலை வேண்டும் என்று பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக இயற்கை அனைத்தையும் 6 நாளை படைத்து அந்த 5 நாளை படைத்து விட்டார். கடைசியாகத்தான் மனிதனை படைத்தார். அப்படி முதலாவது படைத்த அந்த படைப்புக்கு இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அவனை இங்கே வைத்தார். ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த இயற்கையை பண்படுத்தவும் இல்லை, பாதுகாக்கவும் இல்லை. அதற்கு எதிரான செயல்பாடுகளைத்தான் மனிதன் செய்து கொண்டு வந்தோம். ஆகவே தான் நாளிலே ஒரு உச்சக்கட்ட நிலைமைக்கு அது அளிக்கப்படுகிற நிலைமை போகின்ற பொழுது ஆண்டவர் அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடை அவரே செய்ய ஆரம்பிக்கிறார். மனிதர்கள் மனம் திரும்பி அந்த இயற்கையும் நேசித்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. அதுதான் உண்மை. இயற்கை இல்லாதபடி மனிதன் வாழ முடியாது. மனிதன் இல்லாமல் இயற்கை வாழ்ந்துவிடும். அவர்களாம் முதலாவது படைக்கப்பட்ட படைப்புகள், நாம கடைசியா படைக்கப்பட்ட ஆள் தான். ஆனா கடைசியா படைக்கப்பட்ட ஆளுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார் இந்த பொறுப்பெல்லாம், நீங்க இதை பண்படுத்துங்க, இதை பாதுகாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா மரங்களையும் வெட்டி விட்டோம், எல்லா விதமான இயற்கையும் அழித்துக் கொண்டிருக்கிறோம், காசை மாசுபடுத்துகிறோம், அதே போல தண்ணீரை மாசுபடுத்தி விட்டோம். தண்ணீர் இலவசமாக கொடுக்கப்பட நிலைகளில் காசு விற்கிற நிலைமையை போய்விட்டது. இப்படி எல்லாமே மாறி மனிதத்தன்மை இல்லாதபடி, இயற்கையினுடைய நேசம் இல்லாதபடி போனபடியினாலே ஆண்டவர் அவராகவே வைரஸை அனுப்பி இன்னைக்கு இயற்கையை எல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்க வீட்டுல எல்லாம் குருவியே பார்க்க முடியாது, காக்காவை பார்க்க முடியாது. இப்ப பார்த்தா டெய்லி காலையில 5 மணிக்கு சத்தம் வருது, பயங்கரமா அங்கங்க குருவி சத்தம் போட்டுட்டு இருக்குது, தண்ணியை குடிக்குது. அதே மாதிரி நம்ம இயற்கையா பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த மலை தேசங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அங்க எல்லா விதமான அந்த மிருகங்கள் எல்லாம் ரோடுகள்ல படுத்து அது இன்னைக்கு கிடைச்சது சாதாரணமா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மனிதனுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை மனிதன் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தினான். ஆனால் அது நிமித்தமாக அவைகள் பாதிக்கப்பட்டார்கள். இயல்பாகவே இயற்கையினுடைய படைப்புகளை பார்ப்போம் என்று சொன்னால் இரவு நேரம் என்பது இயற்கைக்குரியது, பகல் நேரம் மட்டும்தான் மனிதனுக்குரியது. ஆனா மனிதனுடைய அதிகமான அறிவாற்றலும் செயல்பாடும் பண ஆசைகளும் இரவு நேரத்திலும் பணி செய்யக்கூடிய நிலைகளிலே நாம் செயல்பட ஆரம்பித்தோம். அதே போல ஓய்வு நாள் என்பது கட்டாய ஊரடங்கு. வேதவசத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது கட்டாய ஊரடங்கு. அன்னைக்கு ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. இதெல்லாம் அன்னைக்கு இயற்கையாகவே ஆண்டவர் திட்டமிட்டு செய்த ஒரு காரியங்கள். அந்த ஒரு நாள் எந்த வேலையும் செய்யாம இதே மாதிரி அமைதியாக இருந்திருப்போம்னு சொன்னா அந்த 6 நாள் செய்ததனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அந்த ஒரு நாள் என்ன செய்ய இயற்கையும் சேர்ந்து அட்ஜஸ்ட் ஆகி கொண்டு மீண்டுமாக ஒரு புதிய காரியத்தை காண முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யல, ஒத்து போகல. அதான் நீ கோயில் மூடி வச்சிருக்கிறோம். நான் சொன்ன கேட்க மாட்டேன், நானே பூட்டிடுறேன், என்ன பண்ண முடியும்? ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், கிறிஸ்தவர்களாகி நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது, நம்ம எதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார், அதை எண்ணினவர்களாக நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தான் 40 நாள் மீட்டிங் வைக்கிறோம், நாம் அன்னைக்கு தான் வளைகாட்டு நிகழ்ச்சி வைக்கிறோம், அன்னைக்கு தான் கல்யாண வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஏசாயா 58 என்ன சொல்லுது, உன் சொந்த பேச்சை பேசாதபடி அது உன் காலை விலக்கி, இப்படி எல்லாம் கண்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லுவோம், நமக்கு வசதி இல்லை, எங்க அதான் வசதி, அதெல்லாம் முடியாதுங்க இந்த காலத்துல சொல்லுவோம். ஆனா இப்ப எப்படி முடிஞ்சது, இப்ப எப்படி செய்ய முடியுது, செய்ய முடியுமா உங்களால? முடியாது. நம்ம அன்பா சொன்னா கேட்க மாட்டோம், அப்புறம் அடிச்சு உட்கார வச்சா மட்டும் என்ன செய்வோம், அப்புறம் அடங்கி கிடப்போம். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவர் மனிதனுக்கு இயற்கையாய் கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நீங்க ஜெபம் கூட பண்ண வேண்டியதில்லை. என்னைக்கு நீங்க மனம் விரும்பி நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்களோ அன்று இந்த வைரஸ் காணாமல் போய்விடும். ஒருவேளை தவறா நீங்க நினைச்சா அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. இயற்கை என்பது உண்மை, அதுதான். இன்னைக்கு ஓசோன் படலத்துல 40% மேலாக சரி செய்யப்பட்டு வருகிறது. அது யாருமே சரி பண்ணா, அதுவே சரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப இயற்கை அழிவுக்கு போகின்ற பொழுது இயற்கை அழிந்து விட்டால் மனிதன் வாழ முடியாது.
மனிதன் வாழவில்லை என்று சொன்னால் கடவுளின் சித்தம் பூமியில் நிறைவேற முடியாது. அதுல ஆண்டவர் சரியா இருக்கிறார். என் சித்தம் நிறைவேறுவதற்கு மனிதர்கள் வேணும். இவங்க கொஞ்சம் மனிதர்களால ஒட்டுமொத்த உலகம் அழிவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதற்கு அவர் செய்த ஒரு மாற்று ஏற்பாடு தான் இந்த காரியங்கள். இன்னைக்கு எப்படி அடங்கி உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்குள்ள இதே மாதிரி நம்ம எப்போதுமே அந்த அடக்கத்துல இருக்கோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம கேட்காமலே ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். அதுக்குன்னு தனியா உட்கார்ந்து ஜெபமெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாரு, உன் வாயில் சொல் பிறவாவதற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்டு கேட்டு அழுது புரண்டுட்டு இருக்கிறோம். அது வேண்டாம், அது செய்யுங்க. ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் நீங்க சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? எருசலேமில் இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி எருசலேம் நகரத்திலிருந்து அங்கே ராஜா, இந்த ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய ராஜா, அவர்தான் மேசியா. இப்போ அந்த புதிய உலகம் என்பது அந்த எருசலேமில் இருந்து தான் மீண்டுமாக அது போக வேண்டும், உலக மக்களுக்கு எல்லாம் செல்ல வேண்டும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா 49 வசனத்துல, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்ப எருசலேமில் இருந்துதான் ஆண்டவருடைய வார்த்தை எல்லா உலகத்துக்கும் போக போகிறது. அப்படி நீங்க செய்தியை கொண்டு போறதா இருந்தா நீங்க உங்க சுயத்துல கொண்டு போயிட முடியாது. அதுதான் மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு நிறைய பேர் போதகருக்கு படிச்சுட்டு வந்துடுறாங்க, படிச்சு முடிச்ச உடனே போதகர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான ஒரு போதகர் என்று சொல்லக்கூடியவன் வெறும் படிப்பிலே மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் அதற்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், அதற்குரிய திட்டத்தை அவர் கொடுக்க வேண்டும், அதை செய்வதற்குரிய பலனை அவரே தர வேண்டும். ஏன்னா அவர் சொல்றார் ஒரு இடத்துல, யோவான் 14 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிற பொழுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை மிக ஒரு அழகான வார்த்தை, ஒரு அதிகாரமான ஒரு வார்த்தை. நான் இல்லாம நீ செய்யக்கூடாது, அதான் பிரச்சனை. நானும் சில நேரங்கள் அப்படி யோசிப்பேன், ஏதாவது ஒரு காரியத்தை யாரும் செய்யறதா கூட நான் ஒரு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா அதாவது தவறு நடந்துடக்கூடாது. தவறு நடந்து கொண்டு சொல்லுவாங்க, ஐயா நீங்க பாக்கலையா, நம்மள கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒரு ஊர்ல நடந்துருச்சு. ஒரு ஊர்ல ஈஸ்டர் அன்னைக்கு காலையில 4 மணிக்கு ஆராதனை. அங்க எப்போது காலையில டீ வச்சு கொடுப்பாங்க. அப்ப அங்க இருந்து செயலாளர் தான் என்ன செஞ்சாரு, சொன்ன ஐயா நீங்க டீ வச்சு கொடுத்துருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணாரு, 1 லிட்டர் பாலில் 4 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்ல சர்க்கரை நிறைய போட்டு அழகா கலக்கி கொண்டு எல்லாம் கொடுத்துட்டாரு. நானும் குடிச்சிட்டேன். குடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது வழியில் என்னையான்னு கேட்டேன், தண்ணி அதிகமா போச்சுனாரு. அது காலையில எப்படி இருக்கும் பாருங்க, இனிப்பா. அது அடுத்த நாள் விசிட் போறேன், ஒரு வீட்டுல கேட்கறாங்க, என்னையா டீ போட்டீங்க, இப்படியா கொடுப்பீங்க நீங்க, ஒரே சக்கரை தண்ணியா தான் இருந்தது அப்படின்னாங்க. ஐயா நான் போடலையே, செக்யூரிட்டி போட்டாரியா அப்படின்னு. செக்யூரிட்டி போட்டா நீங்க தானே தலைவர், நீங்க தானே பார்த்துருக்கணும் அப்படின்னாங்க. அன்னைக்கு தான் யோசிச்சேன், என்ன செய்யணும், நம்ம இப்ப எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உண்மை. நீங்க ஆண்டவர் சொல்ற காரணம் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாதுன்னு சொல்ல, செய்யக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இல்லாம என்னுடைய காரியத்தை என்ன செய்யாத, செய்யாத. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவர்களையும் எந்த ஒரு ஆளையும் பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தை மீட்பதற்காக பிதாவினாலே அனுப்பப்பட்ட சொந்த குமாரன். ஆனாலும் அவர் தான் சுயமாய் இயங்கவில்லை. அது மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் சொல்வாரு, நான் சொல்லுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்ல, என் பிதா எனக்கு அருளிய வார்த்தை. அதே மாதிரி அவருடைய பிறப்பிலே அவர் பரிசுத்தரால் பிறப்பிக்கப்பட்டவர் தான், பரிசுத்தமானவர் தான். ஆனால் அவர் ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்து அவர் செல்லுகின்ற பொழுது அந்த 30வது வயதிலே அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார். அந்த ஞானஸ்தானத்தின் போது அவர் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவி அவர்கள் இறங்குவதை அங்கே பார்த்தார்கள். அப்போ ஊழியத்திற்கென்று போகின்ற பொழுது அதற்கென்று ஒரு தைரியமும் ஒரு பலனும் ஒரு தெளிவும் இருக்க வேண்டும். சும்மா நீங்க ஊழியம்ல சாதாரணமா போகுது, நான் படிச்சுட்டு வந்துட்டேன், நான் இதில் பட்டம் வாங்கிட்டேன். நிறைய பேர் பார்த்தோன்னு சொன்னா 2000 ரூபாய்க்கு ரெவரண்ட் பட்டம், 5000 ரூபாய்க்கு பிஷப் பட்டம், 10,000 ரூபாய்க்கு மாடரேட்டர் பட்டம், அவங்க சிலுவை மாட்டி அலைகிறாங்க. என்னன்னே புரியல நமக்கு ஒண்ணுமே. ஆனா இங்க ஆண்டவர் அப்படி என்ன சொல்றாரு, நீங்க எருசலேம்ல இருங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வசனத்துல பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி அங்கே இயேசு சொன்னதை வந்து அங்க சீசர்கள் சொல்றாங்க. அந்த வார்த்தையை வந்து இதுதான் இதனுடைய அடுத்த நாளையே அங்க சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ஏன் இங்க வந்து எருசலேமில் நீங்க தரித்திருங்கள், உன்னதத்திலிருந்து ஒரு பலனாலே உலகம் கொடுக்கிற அதிகாரத்தை வச்செல்லாம் பண்றது கிடையாது. ஊழியத்தை செய்யறதுன்னு சொன்னா அவருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது. அதான் அந்த பாட்டை முதல்ல பாடணும். பலன் ஒன்றும் இல்லை தெய்வா. எதுக்காக? ஊழியங்கிறது நம்முடையது கிடையாது, யாருடையதுங்க? ஆண்டவருடையது. இன்னைக்கு எல்லாருமே படிப்பறிவை வச்சுக்கிட்டு சுயமா சில காரியங்களை சாதிக்கலாம்னு சொல்லித்தான் போறாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிக்கிறாரு. ஒரு எட்ஜ் வச்சிருப்பாரு, கடைசி ஒரு முடிவு, அந்த இடத்தை தட்டி அப்படியே உட்கார வச்சு வேலையை பார்க்கிறார். அவருடைய பலன் இல்லாதபடி நான் இதை செய்து விட்டேன், என்னால் சாதிக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கவனமா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாங்க சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், எருசலேமுக்கு நீங்க வந்த நோக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நோக்கத்துக்கு உங்களை பயன்படுத்த போறேன், நீங்க அங்கே இருங்கள். என்ன சொல்றாரு? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் பெற்ற பின்பதாக அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறத பற்றி பார்க்கிறோம். அந்த 40 நாளும் பிதாவும் அவருமாக இணைந்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டங்களையும் பலத்தையும் பெற்றுக்கொண்ட பின்புதான் ஆண்டவர் ஊழியத்துக்கே போறார். அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் 3 விதமான சோதனைகளினாலே சோதிக்கப்பட்ட பின்புதான் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த ஒரு மலைப்பகுதியில் தான் ஒரு ஆலயத்தில் ஒரு சகோதரர், அவர் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. போன இடத்துல அந்த ஊழியக்காரர் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த பேருக்கு 4 பேர் மேடைக்கு வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு இப்ப அப்படிதான் ஊழியம். 4 பேர்ல சொன்னது யாரா பர்டிகுலர் ஆள் சொல்லியிருக்கணும். இப்ப சேவியர்னா சேவியர் 4 பேர் மேல வந்துட்டாங்க. வந்ததுல இருந்தாலும் ஒரு அந்த நபர் சகோதரரும் அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் கூப்பிட்டு அவரை கூப்பிட்ட உடனே வந்து அந்த மகிழ்ச்சி அதிர்ச்சியில அவருக்கு அங்கே ஜோம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் டெய்லி எஸ்டேட்ல சாயந்தரம் 5 மணிக்கு மேல பைபிளை தூக்கிட்டு ஊழியம் 6 மாசம் சும்மா அப்படியே பறக்கிறாரு. அந்த இது வந்து என்ன இயல்பான பலத்திலே அல்ல, அவர் பெற்ற உணர்ச்சி வசத்தினாலே செய்யப்பட்டதான காரியங்கள். 6 மாசம் சும்மா ரெகுலரா எல்லா வீட்லயும் போய் ஜெபம் பண்றது, பாட்டு பாடுறது, அப்படி ஒரு ஸ்பிரிட் அவருக்குள்ள 6 மாசம் கழிச்சு அப்படியே அமைதியாகி போச்சு. ஏன்னா நான் அந்த ஊர்ல ஊழியம் செய்யும் பொழுது மாலை 4 மணிக்கு தான் அந்த சர்வீஸ் நடத்த நான் போனோம். அப்போ அங்க போய் சர்வீஸ் நடத்துற இடத்துல அங்க வண்டியை நிறுத்திட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது எஸ்டேட்டுக்குள்ள, பாத்ரூம் போற அந்த வழியில போகும்போது அங்க ஒரு மளிகை கடை இருக்கு நடுவுல. அந்த மளிகை கடையில அந்த நபர் உட்கார்ந்து வாயில சிகரெட் அப்பதான் பத்த வைக்கிறாரு. பத்த வைக்க போனவர் என்னை பார்த்த உடனே ஐயா பிரேசலாட் அப்படின்னாரு. நான் அப்படியே இல்லை அப்படின்ட்டு பேசாத அப்படின்ட்டு வாயில என்ன இருக்குது, சிகரெட் பத்த வைக்க போறாரு. இவர் என்ன பார்த்து என்ன சொல்லாரு, பிரேசலாடாமா. எந்த அளவுக்கு ஒரு காரியங்கள் பாருங்களேன். அந்த நபர் தான் எப்படிப்பட்ட ஆள் இருந்தாருங்க, ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரை பற்றி விசாரிச்சு சொன்னாங்க, ஏன் அவர் இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே வந்தாரு, அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ணாரு, ஆனா 6 மாசம் கழிச்சு அமைதியாகிட்டாரு அப்படின்னா. ஊழியங்கிறது நானும் நீங்களும் நினைச்சு உடனே ஓடுறது கிடையாது. காத்திருக்கணும். காத்திருந்து அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டுதான் போக முடியும். ஒரு அரசாங்கம் வந்து நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தருதுன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்குரிய எல்லா சோர்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீ செய்யல, அதெல்லாம் செய்யக்கூடாது, உனக்கு குறிப்பிட்ட லிமிட் தான். அது இருந்தா மட்டும்தான் நீங்க அங்க போய் என்ன செய்ய முடியும், அந்த பொறுப்பு செய்ய முடியும். அதெல்லாம் செஞ்சிட முடியுமா? வெறும் ஆர்டர் வச்சுட்டு போய் உட்காந்துட முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் ஆண்டவர் உலகம் முழுவதுக்கும் நீங்க மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் அதற்காக நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த பலத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தர் கிறிஸ்தவனா வாழ நினைச்சா கூட அனுதினமும் அவருக்கு காத்திருக்கிற மக்களா இருக்க வேண்டும். அனுதினமும் காலையில 5 மணிக்கு எந்திரிங்க, 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருங்க, ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் செயல்படுவதற்குரிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த நாள் முழுவதும் உங்களை கிறிஸ்தவராக மற்றவர் பார்க்கும்படியான நிலைகளிலே செயல்பாடுகளை ஆண்டவர் தருவார். இல்ல நான் எப்போது போல எந்திரிச்சு போறேன், என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு செயல்பாடு மாறும் பொழுது மற்றவங்க சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவனான்னு கேட்பாங்க. கிறிஸ்தவனா வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பணியை பிதாவின் நிறைவேறுவதற்காக செயல்படுகின்ற பொழுது அவருக்கு தேவைப்பட்டது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு தேவைப்பட்டது. அது நிமித்தமாகத்தான் பணி செய்ய ஆரம்பித்தார். அதே போலதான் இங்கே சொல்றாரு, என்ன செய்யுங்க, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற
நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, அடுத்த சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியதமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்க சாதாரணமா சாட்சியா இருக்க முடியாது. எப்படிதான் இருக்க முடியும்? அவருடைய பலன் இருந்தா மட்டும்தான் சாட்சியா இருக்க முடியும். முதலாம் நூற்றாண்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் விசாசியா மதிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த பலத்தை நிமித்தமாகத்தான் தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள். கல்லெறிந்து கொள்ளுகின்ற பொழுது கூட அவன் சொன்னான், இவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று தான் சொன்னான். அந்த அளவுக்கு ஒரு தைரியமும் அந்த எதிர்ப்பை தாங்கக்கூடிய அந்த அடியை வாங்கக்கூடிய நிலைகளிலே வழி இருந்தாலும் கூட மன்னிக்கக்கூடிய ஒரு பலனும் தைரியம் வருதுன்னு சொன்னா அது சுயத்துல வருது இல்ல, அவரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் மட்டும்தான் அதை செய்யவே முடியும். ஆனா இன்னைக்கு துன்பம் வருதுன்னு சொன்னவங்க என்ன செய்யறோம்? ஓடி போயிடும். பிரச்சனை வந்தா வேண்டாங்க, விட்டுறலாங்க அப்படிமோ. ஏன்? பிரச்சனை என்னன்னு பார்த்து சமாளிச்சு சரி பண்ணி நியாயமா செய்ய வேண்டியதானே. பிரச்சனையே வேண்டாம், பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னா கிறிஸ்தவனை வாழ்றதுல அர்த்தமே இல்லை. கிறிஸ்தவன் சொன்னா அவன் எப்படிப்பட்டவன்? எல்லாவற்றிலையும் அவன் உள்ளே நுழைந்து அவைகளை சரி செய்து வெளியே வந்து ஜெயத்தோடு வரக்கூடியவன் தான். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆனா நீங்க ஒரு சின்ன சின்ன காரியம் வந்தா கூட உடனே பெருசவ மாத்திரம் போடுற மாதிரி தான். அவன் அவங்க ஜோமனு இவங்கிட்ட ஜோமனு. ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இதை ஏன் அனுமதித்திருக்கிறீர்கள்? நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? எனக்கு எங்கெல்லாம் அந்த பிரச்சனைகளை தடுமாற்றங்கள் வருகிறதோ அங்கெல்லாம் நீர் உடைய பலத்தை இடை கேட்டு என்னை வழி நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டாதான் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, வல்ல கிறிஸ்தவனாக, சாட்சியுள்ள கிறிஸ்தவனாக வளர முடியும். அது மிக அவசியமான ஒரு காரியம். அதனால தான் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது அது நிமித்தமா பலன் அடையணும். நீங்க சாப்பிட்டு பலன் அடைகிறது அது வேற, சொந்தக்காரங்க வச்சு இருக்கிற பலன் வேற, பணம் இருக்கிறது பலம் வேற. இந்த பலமெல்லாம் இப்போ ஆகல. கொரோனா கிட்ட என்ன செய்ய முடியல? சொந்த பந்த பலனும் முடியல, பணத்தை குவிச்சு வச்சுக்க பலனும் முடியல, சொத்து ரியல் எஸ்டேட் வச்சுக்கிறவனும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, வெளியே வர முடியல. ஆனா பரிசுத்த ஆவியின் பலன் இருந்தால் என்ன செய்ய முடியும்? நீங்க எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம். இந்த பலன் தான் உங்களை முழுவதுமாக வழி நடத்த முடியும். அழகாக சொல்கிறார். பரிசுத்த ஆவி வருகின்ற பொழுது நீங்கள் பலன் அடைய வேண்டும். நீங்க எத்தனை பேரு அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொன்ன விதமாகவே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் எருசலேமிலே 50ஆம் நாள் கூடி இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கினார். எருசலேமில் இருந்தா அந்த செய்தி ஆரம்பிக்க போகுது. அப்ப அது போறதா இருந்தா இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பலன் அடைந்து ஊழியத்துக்கு சென்றாரோ, ஏன்னா அவங்க முன்னாடி பின்வாங்கிட கூடாது. எப்படி இது கடகடன்னு 6 மாசம் போயிட்டு அப்படியே அமைதி ஆயிட்டாரு. அது உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போற காரியம். ஆனா அப்படி இல்லை, நம்ம காத்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்த பொழுது நிறைய பேர் என்னுடைய பேச்சை கேட்டு நீ அதை பிரசங்கம் பண்ணி இதை செய்ய நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் இப்பதான் புதுசா பிறந்திருக்கிறேன், கொஞ்சம் நாள் ஆகணும். நிறைய அனுபவத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? வெளியில போய் யாருக்காக தானே சொல்ல முடியும். அதுக்கு மேல நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் கடைபிடிக்க முடியுமா என்பதை யோசிக்க வேண்டும். நான் பிறருக்கு போதிச்சுட்டு அதுக்கு நான் வாழலன்னு சொன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பவுல் சொல்லுவாரு, ஆகாயத்துல சிலம்பம் பண்றது அப்படின்பாரு. சும்மா வாய் பேசி பேசுறது இல்லையா? சொல்லுவோம் இல்லையா? வாயிலே வடை சொல்றது, முளை பந்தல் போடுறது, இந்த மாதிரிதான் நிறைய பண்ணிட்டே இருக்கும். வாழ்க்கைக்குள்ள சாட்சியோடு கூட நாம் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். முன்னாள் பேராயர் துரை அவர்கள் சொல்லிட்ட போது சொல்லுவார், பேசக்கூடிய ஒவ்வொரு செய்தியிலையுமே உன் வாழ்க்கையில் நடந்ததற்கான ஒரு சாட்சியோடு இருந்தா தான் அந்த செய்தி என்ன செய்யும்? வெயிட்டா இருக்கும். இல்லைன்னா பிரயோஜனப்படாது சொல்லி சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை அங்க பேராயர் நம்ம கொடுத்த வார்த்தை. உண்மை அதுதான். அதான் இங்க சொல்றாரு, நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீங்க? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன செய்யணுமா? அந்த பலனால பரிசுத்த ஆவி நமக்கு கிடைக்கப்பட்டதுனால நம்முடைய சுய வாழ்க்கைக்கு அது பயன்பெறுவதற்காக அல்ல, சுய தேவைகளுக்காக அதை பயன்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது அல்ல. அது பிறருக்கு பணி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. அவருக்கு சாட்சியை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவர். நீங்க அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? பல பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு அல்ல. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருப்பார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், நாங்கள் பலத்தை பெற்றிருக்கிறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்வதற்கான நிலைகளில் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும்.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவன் என்ற பெயர் அவங்க வந்துச்சு. எப்படி வந்தது? கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விப்பட்ட செய்தியின்படி ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த செய்கை அடிப்படையிலே தான் இவர் கிறிஸ்தவராக இருப்பாரோ என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க? அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? அந்த செயல்பாடை வெளிப்படுத்துகிற மக்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது நாம் சுயமாக செயல்படுத்த முடியாது, செயல்படவும் முடியாது. அதனால்தான் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? கிறிஸ்துவின் ஆவியாக நமக்குள்ளே வருகிறார். அதுல இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது ஒரு அழகான ஒரு வார்த்தை. அவர் நினைப்பூட்டுவார். நான் சொன்னதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் கூட இருக்கின்ற பொழுது நான் இந்த மாதிரி மறிக்க போறேன், எனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொன்னதை எல்லாம் மறந்துட்டாங்க. அதனால தான் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது, அவர் போயிட்டாரு அப்படி எம்மா ஒரு குரூப் திரும்பி போகுது, ஒரு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஏன்னா நமக்கு ஒரு பயம் வந்துட்டுனா எல்லாம் மறந்துடுவோம். ஆனா பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இருந்தாருன்னு சொன்னா அது என்ன செய்யாதுங்க? மறக்க முடியாது. அவர் வழி நடத்துவார், ஞாபகப்படுத்துகிறவர். எதை ஞாபகப்படுத்துகிறவர்? கிறிஸ்துவனுடைய போதனைகளை மீண்டுமாக ஞாபகப்படுத்தி நம்மை அந்த வழியில் நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சத்திய ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது சகல சத்தியத்திற்குள் என்ன செய்வாராம்? வழி நடத்துவார். இன்னைக்கு சத்தியத்தில் நடக்காம நான் ஆவியை பெற்றிருக்கிறேன்னு சொன்னா அவங்க பொய்யர்கள், அவ்வளவுதான். அது ரொம்ப நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம். வசனமே அவங்களை வந்து என்ன செய்யுதுங்க? நியாயத்திற்கு பண்ணியது. அதான் இதுக்கு முக்கியமான ஒரு காரியம். அதே மாதிரி யோவான் 14ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்ன சொல்றாருல, நீங்க வந்து எருசலேமிலே இங்கே தங்கி இருங்க, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் கற்பிக்கப்படும் வரைக்கும் என்ன செய்யுங்க? இங்க இருங்கன்னு சொல்லி இருக்கிறார். உடனடியாக ஆண்டவர் போக சொல்லல, நீ காத்திருங்க, உங்களுக்கு இங்க இருக்கிற பலன் கிடையாது, மேலே இருந்து வரக்கூடிய அதிகாரம், அந்த பலன், அந்த தைரியம் வந்த பின்பதாக செல்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இங்கே சொல்ற வார்த்தை தான், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அது யார் சொல்லணும்? அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணோம், இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள், நீர் அவர் பலத்தை நிரப்பும் என்று சொல்லணும். சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் அனுப்புகிறார். அனுப்பி என்ன செய்யறாருங்க? அவர்களை உருவாக்குகிறார். அதுக்கப்புறம் தான் சொல்ல வார்த்தை தான், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். இது குறித்து ஒரு தனியா பேசலாம். பரிசுத்த ஆவினா எப்படி என்னங்க மாதிரி ஒரு டீட்டெயில வந்து இன்னொரு முறை நம்ம வந்து பேசலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்னது அதுதான், மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தார் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வரலாறு தெரிவிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்திருக்கிற நாமும் கூட அவருடைய பலத்தை பெற்று உலகத்திலே சாட்சியாய் வாழ்வதற்கு நாம் காத்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஜெயித்தேன், அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அதையே கவலைப்பட்டு நம்முடைய நேரங்களை பூரா என்ன செய்ய வீணாக்கிடும். ஜெபம் பண்ண டைம் இல்லை, யோசிக்க டைம் இல்லை, பைபிள் படிக்க டைம் இல்லை. ஆனா அப்படி இல்லை. அதெல்லாம் ஒரு வாரம் கட்டிட்டு எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் எனக்கு முன்னாக செல்கிற ஆண்டவர். அப்படிங்கிற நிலைமைகள்ல நாம தொடர்ந்து ஆண்டவர் காத்திருக்கின்ற பொழுது உண்மையாகவே நாமும் அந்த பலனா தெரிவிக்கப்பட்டு நாம் அவருக்கு சாட்சிகளாக நிச்சயமாக இருக்க முடியும். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அவர் இல்லாம அவர் பேரை பயன்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு முடிவு தான் அவரே வச்சிருக்கிறாரு. கரெக்டா நில்ல, போதும் என் பேரை சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறார் ஆண்டவர். இனியாவது நம்ம என்ன செய்யணும்?
ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், அவருடைய பலத்துக்காக காத்திருந்து உண்மையான பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக உலகத்திலே அவருக்கு சாட்சிகளை வாழ நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். உலகத்திலே சாட்சி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் அங்க சட்டம் உருவாக்கப்படுகிறது, சிலையை வணங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் என்ன செய்வீங்க, தீயிலே தூக்கி போடப்படுவீர்கள். அவங்க முடியாது சொல்லிட்டாங்க, அதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நீ போட்டா போடியா, நான் செத்துட்டு போறேயா, நீங்க ஆண்டவர் காப்பாத்துவாரு, அப்படியே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை உறுதியா நின்றாங்க. நடந்தது என்னன்னு சொன்னா, தேவகுமாரனை அந்த அந்த ஊர் முழுவதும் கண்டு கொண்டது. அந்த ராஜா கண்டு கொண்டான். சொல்றான், 3 பேரை தூக்கி போட்டோம், 4வது ஆளுடைய சாயல் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதே சொல்லி சொல்றாரு. அப்போ மற்றவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குதுங்க, நாம் பிரச்சனைகளிலே, துன்பங்களிலே, சோதனைகளிலே நாம் இறங்க வேண்டியது இருக்கிறது. அப்படி இறங்குகின்ற பொழுதுதான் நம்ம சாட்சிகளை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்ல முடியும், அவளை கஷ்டப்பட்டு இப்படி இருந்தேன், எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், அவருடைய பலன் என்னோடு இருக்கிறது, என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்ப ஆண்டவர் நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செயல்படுவதற்குரிய பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். எருசலேம் தேவனுடைய நகரம், நாம தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு முடியல, ஆனா வீடுகளிலே நாம் அமர்ந்திருந்து நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் தரித்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்விலே சாட்சிகளாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர் கண்களாலே பார்த்தார்கள், கைகளை கால்களை தொட்டு பார்த்தார்கள், அவர் சாப்பிடுகின்ற பொழுதும் கண்டு கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் விசுவாசத்தால் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தலைத்து வர ஆரம்பிக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் தான், நீங்கள் காத்திருங்கள். அதுக்கு பின்பதாக என்ன செய்யுங்க, எருசலேம் மட்டுமல்ல எல்லா உலகத்துக்கும் நீங்க போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம கூட நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே நாம் சாட்சியுள்ள மக்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்காய் காத்திருந்து அந்த பலத்திலே பலனடைந்து உலகத்திலே சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் உங்களிலும் ஊற்றி உங்களை உறுதிப்படுத்தி உங்களை நிலைநிறுத்தி உங்களை அநேக மக்களுக்கு முன்பதாக அவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. 3வது முறையாக ஆண்டவரே சீசருக்கு தரிசனமாகி சமாதானம் என்று சொன்னீர். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் கூட ஆண்டவரே உண்மை முழுவதுமாக அவர்களுக்கு நீர் காட்டி அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டினீர். அது மட்டுமல்ல, அவர் செய்ய வேண்டியதான பணிகளை அவர்களுக்கு என்னவென்று சொல்லி அதற்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறீர். அதைத்தான் ஆண்டவரே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நீ நிறைவேற்றதை என்னை பார்க்க முடியும் தகப்பனே. உண்மையாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்களும் சாட்சிகள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நிலைகளிலே செயல்பட எங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியின் பலனை தரும்படியாக நாங்கள் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், அருமை மக்களுக்காகவும் இங்கே அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிற தகப்பனே, அவர்களும் உம்முடைய பலத்தினாலே இடைப்பட்டவர்களாக ஆண்டவரே அவர்கள் அதில் உறுதிப்பட்டவர்களாக இருந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ நாங்களும் பிறருக்கு மன திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிற மக்களாய் விளங்க எங்களையும் பயன்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். உம்மால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நிலைகளிலே நீ பயன்படுத்த வல்லவராக இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்கப்பா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்க ராஜா. அந்த விதமான நிலைகளிலே நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த சீசர்கள் காத்திருந்தார்கள் ஆண்டவரே, அபரிவிதமான ஆண்டவரே அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள், பிறருக்கு பிரயோஜனமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் நாம மகிமைப்பட்டது. அதே விதமாக நாங்கள் செயல்பட கிருபைத்தார். இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்கிறோம், நன்மையா நிரப்பும்படியாக சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எடுத்து நின்று 172வது கீர்த்தனையை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த காரில் எனக்கு மற்றேது வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். வேண்டும்
போற்றிடவே மரம் தூக்கி நடந்த நல்வானம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மீண்டுமாய் நீர் கொடுத்த உம்முடைய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் துதிப்பதும் உம்மை ஆண்டவரை ஆராதிப்பதும் தவிர மற்ற எந்த நிலைகளிலும் நான் செயல்படாமல் ஓய்விருந்து ஆண்டவரை இந்த கட்டளை நிறைவேற்றக்கூடிய கிருபைகளை தந்த தயவுக்கரணிகள் இருக்கிறோம். வந்திருக்கிற மக்கள் அல்லது தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தகப்பனே. இந்த கொரோனாவினுடைய இந்த கொடூரமான ஒரு சூழ்நிலையிலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலே அநேக மக்கள் ஆண்டவரே அவர் இல்லாமல் போயிருக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வரக்கூடிய சேதங்கள் ஆண்டவர் தாமே நீர் உடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் மன்னித்து அவர்களுக்குள்ளே ஒரு கீழ்ப்படியும்படியான இருதயத்தை நீ கொடுத்து மீண்டுமாய் ஆண்டவர் புதிய காரியத்தை தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறது தகப்பனே. நாங்கள் குறைவுள்ளவர்கள், உங்கள் கீழ்ப்படியாதவர்கள் சுவாமி. ஆனாலும் எங்கள் தேவனாய் கர்த்தர் இது இறக்கும் உருக்கமுள்ள ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறது தகப்பனே. நாங்கள் உணர்வடையவும் அதன்படி ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் அர்ப்பணிக்கும் கிருபை தாரும். இதனாலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு சுவாமி. அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. உணவில்லாமல் இருக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரை. இன்னும் அவருடைய சொந்த தேவைகள் உள்ள மக்கள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் மிகப்பெற காரியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். இந்த தீமையான நோயானது எந்த மக்களை தாக்காதபடிக்கு ஆண்டவரே ஒரு விஷயம் அனைத்து மக்களுடைய வாழ்விலே புதிய காரியங்களை காணக்கூடிய கிருபைகளை தரும்படியாக கெஞ்சுகிறோம். இதற்காக அரசு எடுத்து வருகிறதான முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரிக்கிறாக. இதில் பாடுபடுகிற மருத்துவர்களுக்காக ஆண்டவரே சம்பந்தப்பட்ட அனைத்து துறை மக்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதே விதமாக மக்களை பாதுகாப்பதில் ஈடுபட்டுகிறதான ஆண்டவரை காவல்துறை அதிகாரிகள் ஆண்டவரை மற்ற அனைத்து மக்களுக்காக நாம் செபிக்கிறோம். தேவையான அவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர் எடுக்கிற முயற்சிகளை ஆண்டவரே நிறைவாகும்படிய கிருபைகளையும் இவர் தரும்படியாக கெஞ்சுகிற தகப்பனே. எங்கள் போக சேர்த்திருக்கிற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுமையா. இந்த வறட்சி காலங்களிலே ஒரு சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய பலத்தை அடைக்கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். விரைவாக ஆண்டவரே இந்த நிலைகள் மாற்றப்பட்டு அனைத்து மக்களும் ஆண்டவரே அவர் தங்களுடைய பணியை மேற்கொண்டு மீண்டுமாக ஒரு புதிய ஆசீர்வாதம் காணக்கூடிய கிருபைகளை தேவன் தரும்படியாக கெஞ்சுகிற தகப்பனே. புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே உண்மையாகவே உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த புதிய வானத்திலே புதிய பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் என்று இருப்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருப்பதற்குரிய நிலைகளிலே தூய ஆவியை எங்களுக்கும் தந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாக கேட்கிற சுவாமி. எங்களுக்கு பலன் உண்டு உங்களை அப்பா. உம்மால இல்லாதபடி ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறீர். அந்த விதமாக நாங்கள் இது சுயமாய் அல்ல ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்து உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களை செயல்படக்கூடிய காரணம். ஏக்கத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமப்பா. எப்பேற்பட்ட பாவங்களாக தான் கூட ஆண்டவரை மன்னிக்கிற ஆண்டவர் சுவாமி. விடுதலை கொடுத்து வழிநடத்தும். இந்த நேரத்தில் படைத்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. பங்கு பெற்ற மக்களையும் ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. வர முடியாத சூழ்நிலை வீடுகளில் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக நாம் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்பது நல்ல பிதாவே, ஆமென். அனைவருமாக சேர்ந்து பரமண்ட ஜெபத்தை எடுப்போம். பரமண்ட பிதாவே, நாம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்று சதா காலங்களில் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.